மக்களே எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சைடு கும்பல் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இது வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லுது. அதை பார்த்துட்டு படம் பார்க்க போன ஒரு கும்பல் வந்து ஐயா இதுக்காடா இப்படி ப்ரொமோட் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை போய்கிட்டு இருக்க. இந்த சண்டையை வந்து அந்த படக்குழுக்கிட்டே வந்து கேட்டுட்டாங்க. என்ன சார் நீங்கள் காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி தான் ஆடியன்ஸை உள்ள வர வச்சிங்களான்னு சொல்லி அவங்க கிட்டேயும் கேட்டுட்டு இருக்காங்க. படம் ப்ரொமோஷன் விஷயம் வந்து வேற லெவல்ல ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிஜமாலே ஸ்கேம் பண்ணியிருக்காங்களா, இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்ன மாதிரி அந்த படம் நல்லா இருக்கா, இல்ல இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்ற கும்பல் மாதிரி இந்த படம் வந்து சுத்தமா நல்லா இல்லையா சொல்லி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த விஷயத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் கருத்து என்னவோ அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ சஜஸ்டும் ஆகும். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? அந்த படத்தை அனலைஸ் பண்ணாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து அந்த படத்தை அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ண அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து போய் சொல்லி இதை விற்றுருக்காங்களான்னு சொல்லி நம்ம பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்த விஷயங்கள் என்னன்னா, இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஓகேவா? என்னத்த பண்ணி அது வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அடிஷ்னலாகவே இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது நிஜமாக நடந்திருக்கோம்லன்னு சொல்லி ஒரு திங்கிங்கோடவே வந்து இந்த படத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது போக நிறைய ஹாரர் சீன்ஸ் வந்து நிஜமாலே பயமாக இருந்துச்சு. ஸோ படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிற விஷயங்கள் இவ்வளோ. ஒரு விஷயம் புரியல, இதை ஏன் வந்து லாக் எடுக்கிற மாதிரியே எடுத்தீங்க? இது வந்து ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணியிருந்தாலே இந்த படம் வந்து வேற லெவலில் வந்து ஹிட் ஆகிருந்திருக்கும். சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அது ஏன் இந்த ஐடியாவை நீங்கள் சூஸ் பண்ணீங்க எனக்கு சுத்தமாக தெரில. அது டைரக்டர் வந்து அதுக்கான கிளாரிட்டி வந்து சுத்தமாக தரவே இல்லை. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? படம் ஹிட் ஆயிடுச்சு, அப்பா ஹிட் ஆயிடுச்சு, எப்படியோ ஓடிடுச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து அவர் இருக்காரு. ஸோ இதுக்கான கிளாரிட்டி டெஃபினட்டாக அந்த டைரக்டர் வந்து கொடுத்தே ஆகணும். சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த லாக் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சித்தண்ணன் சேனல் எடுத்துக்கோங்க. அவர் சேனலில் லாக் எடுக்கிறாங்க, வாக்கிங் ஷாட் எடுக்கிறாங்க, ரன்னிங் ஷாட் எடுக்கிறாங்க, பயங்கரமான ஷாட்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆனால் அதில் எதுவுமே ஷேக்கு தெரியாதுங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. அந்த ஷேக்கே பெருசாக தெரியாது. நம்ம சூரிய கேமரா பண்ணால் கூட அந்த ஷேக்கெல்லாம் பெருசாக தெரியவே தெரியாதுங்க. தேங்க்ஸ்ப்பா. ஆனால் இதில் கேமரா ஆடுது அப்படி ஆடுது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பொண்ணு வாமிட் பண்ணோம். ஓகேவா? அந்த சீனை பார்த்துட்டு நம்ம வாமிட் பண்ண வேண்டியது தான். மோஷன் சிக்னஸ் ஆகி வாந்தி எடுத்தேன். ஏன்னா ஒரு மோஷன் சிக்னஸ் வர அளவுக்கான ஒரு ஷேக்னஸ் வந்து இருந்துச்சு. சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா கூட நம்மளுக்கு அதோட இம்பாக்ட் தெரிஞ்சிருக்காது. இது ஒரு தேட்டர் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனு. ஓகேவா? அந்த பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ ஷேக்கிங்கில் பார்த்துருந்தா எத்தனை பேருக்கு மோஷன் சிக்னஸ் வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக மோஷன் சிக்னஸ் இருந்துச்சு, தலைவலி பயங்கரமாக வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ் வரைக்கும். வலிக்குதுன்னா 55 செய்யுங்க, சரியா போகும். வழியில் கொஞ்சம் நல்லா கேட்காது. இது வாங்கிட்டு வந்துடுறேன். அது போக இந்த படத்தில் வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஸ்க்ரீன் பிளேவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அவர் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டோட வீடியோ பார்த்துருக்காங்க, அதை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பயங்கரமான லேக் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்கும். அவங்க நடந்து போகிறாங்க, அவங்க உட்காடுறாங்க, அவங்க கேம்ப் போடுறாங்க, அவங்க தூங்குறாங்க. முன்னாடி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னடா சொல்ல வரீங்க, தப்புன்னு சொல்லுங்கடா, ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்கன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்கும். தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு என்னமோ. ஓகேவா? எல்லா பேரும் இந்த யூடியூப் வீடியோ கூட உங்களுக்கு கிறிஸ்பாக இருந்தால் தான் பார்ப்பானுங்க. நான் எங்கேயாச்சும் லேக் விட்டுனா கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? பார்க்கல. யூடியூப் வீடியோக்கே இவ்வளோ கிறிஸ்பாக பார்க்குறோன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய படத்துக்கு இவ்வளோ கேஷுவலான ஒரு இது எடுத்திங்கன்னா எனக்கு புரியல. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த லாகாக எடுத்தது தப்பு. அந்த லாகிங்க்கு வந்து இவ்வளோ டீட்டெயில் கொடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி நான் சொல்லுவேன். தப்பு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மியூசிக்கே இல்லாதது வந்து நான் கொஞ்சம் ட்ராபேக்காக பார்க்குறேன். பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி தான், நீங்கள் லாகிங் மாதிரி பண்ணுங்கள், எல்லாமே ஓகே. அட்லீஸ்ட் ஒரு பேஸான ஒரு மியூசிக் இருந்திருக்கணும். சவுண்ட் வரணும். அப்போ தான் ஹாரர் ஃபிலிமுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு பயங்கரமான ஃபீல் கொடுத்துருக்கோம். காஞ்சரிங் பாருங்களேன், எந்த மியூசிக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு மியூசிக் தான், அதுவே நம்மளுக்கு கல்லுன்றோம். ஓகேவா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிங்கிள் பிஜிஎம் இருந்திருந்தால் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும்.
ஒரு சில இடம்லாம் வந்து ஜஸ்ட் அந்த பேய் வந்து வாக்கிங்கில் போகுது, கிராஸ் பண்ணி போகுது, நடக்கிற சவுண்டு கேட்குது, ஓகேவா? அந்த இடம்லாம் வந்து ரொம்ப பிளைனாக இருக்கிறதுனால தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. நம்மளுக்கு வந்து ஒரு ஹாரர் சீனாகவே ஃபீல் ஆகல. அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து சீரியஸாகவே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதைன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து போஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் ஹாரர் ஃபுட்டேஜ், இங்கிலே பார்த்து வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு தமிழ் படம் ஒரிஜினல் ஹாரர் ஃபுட்டேஜை வச்சு நம்ம படம் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு டேக்லைன் வச்சுருக்காங்க போஸ்டரில். அதேமாரி வந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த டைரக்டர் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் ஒரிஜினல் ஃபுட்டேஜான்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணலை. பேரநார்மல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்லாம் வந்து ஸ்கிரிப்டட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆக்சுவலாக ஃபவுண்டட் ஃபுட்டேஜ் ஃபிலிம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து அந்த போஸ்டர் டேக்லைனை பார்த்தோம்லாம் எதிர்பார்த்தேன். பட் அது அப்படி இல்லை. இது உங்கள் படமாக எடுத்திருக்காங்க, இன்னும் லாகிங் பேட்டர்னில் எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து இந்த கதைக்கு ஒட்டாவில் இதுக்கு அந்த மேக்கிங் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. நார்மல் படமாக எடுத்திருந்தா கூட சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலஹாசன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இவங்க செத்துட்டாங்க, பேய் இது பண்ணிடுச்சு, எல்லாம் ஓகே. இந்த கதையோட பேஸ் என்ன அவனுக்கே தெரியாது. இது ரஃபாக பார்த்தா அது ஒன்றுமே இல்லை, ஓகேவா? அதை வந்து நாங்கள் லாகா பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம்னு சொல்லி ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஒரு டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் கிளாரிட்டிக்கு நான் ஒரு படம் சொல்கிறேன், தமிழ் படம் தான், பேச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு. பர்ஃபெக்ட் மேக்கிங், ஓகேவா? கிட்டத்தட்ட கதை ரிசம்பிளன்ஸ்லாம் சேம் தான், பட் ஆனால் மேக்கிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு சரியான ஒரு ஹாரர் ஃபிலிமாக தான் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் பிசி தட்டுச்சு, மற்றபடி அந்த படம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த படம் எடுத்திருந்தீங்கன்னா சரியான ஹிட்டாக இருந்திருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம படத்தை பற்றி பேசணும். இந்த படத்தில் என்னென்ன இருக்குன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்க, அது அந்த படத்தில் இருக்கான்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் நிறைய சீனில் வந்து பயந்துட்டோம், இன் பிட்வீனில் வந்து அவங்க பயப்படுற சீன்லாம், அவங்க பயப்படுற மாதிரிலாம் வந்து ஒரு சில ஜர்க்கெல்லாம் கொடுத்து ஒரு சில வீடியோலாம் போட்டாங்க தெரியுமா? ஒரே செட்டப் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஆனால் அவன் ஜர்க் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை, செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் மியூசிக்கே இல்லை, அது வந்து இந்த படத்தோட பெரிய அட்வான்டேஜ்லாம் வந்து சொன்னாங்க தெரியுமா? நம்பிடாதீங்க, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த படத்தில் மியூசிக் போட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சத்தியமே மியூசிக் வந்து சுத்தமாகவே இல்லை. அதுலேயும் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க பாருங்க, இது வந்து லைவ் ஆடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபோன் உடச்சிடலாம் போல இருந்துச்சு. ஒரு பொருளை விற்க சொல்லிட்டாங்க, முன்னு பேச சொல்லிட்டாங்கன்னா பேசிடுறது. அதுலேயும் ஒரு மேடம் அவங்க சீரியல் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க பேர் சொல்ல விருப்பப்படல, ஓகேவா? விட்டாங்க பாருங்க ஒரு உருட்டு, பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. அந்த உருட்டில் தான் நான் அவுட் ஆயிட்டேன். ஜுராசிக் பார்க் அவதார் மாதிரி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட டெரிஃபிக்கான த்ரில்லர் ஹாரர் மூவி பார்க்கணும் அப்படின்னா மர்மர் இஸ் a must watch மூவி. எம்ஏ சாமி சொன்னது உள்ள யாரு யாரு சாமி? அவங்க உருட்டும் போது தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், இது வந்து டெஃபினட்டாக காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் அப்போ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். இது வந்து இவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க, இவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணுன்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. இன்னொரு விஷயம், அவங்க சொன்ன கருத்தை மட்டும்தான் நான் சொன்னேன், ஓகேவா? நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. இப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பயங்கரமாக வந்து காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேடு ப்ரொமோஷன் சொல்லிட்டு போடாமலே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ப்ரொமோஷன் போடுறீங்கன்னா அது வந்து பெய்டு ப்ரொமோஷன் போடணும், ஆஸ் பர் லா அது வந்து ஒரு ரூல். அது மீறினீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஓகேவா? ஆனால் எல்லா பேரும் வந்து அந்த ரூலை வந்து மதிக்கிறதே கிடையாது. அந்த ரூலை இங்கே மதிச்சிருந்தா இப்போ வந்து இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இவ்வளோ மறுபடியும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து காசு கொடுத்தா எந்த பொருளாக இருந்தாலும் விற்பாங்கன்னு ஒரு பேர் வந்திருக்காது. அந்த காசை என்கிட்ட கொடுத்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன், ஓகேவா? அதுதான் வந்து உண்மை. யாராக இருந்தாலும் அப்படி தான், ஓகேவா? நான் வந்து ஒழுங்கு, என்கிட்ட காசு கொடுத்தா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் காசு கொடுத்தா அப்படி பண்ணுவாங்க, அது உண்மை. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஆனால் நம்ம அது வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் தான். இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கும். ஃப்யூச்சரில் உனக்கு இவ்வளோ காசு கொடுத்தாலும் இப்படி பண்ணக்கூடாது, ஃப்யூச்சரில் யார் என்ன பண்ணாலும் இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம பின்னாடி வர இன்ஃப்ளூயன்சர்ஸு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள், ஓகேவா?
ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயம் எடுத்துப்போம். இனிமேல் பெய்டு ப்ரொமோஷன் போடாமல் நான் ஆட் போட மாட்டேன். ஓகேவா? எல்லா பேரும் அது ஒரு இதாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டா ஏன் நான் இந்த இன்சிடென்ட்டுக்கே சொல்கிறேனே, இப்போ பெய்டு ப்ரொமோஷன்னு போட்டு நம்ம வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, எல்லா பேரும் வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் வந்து எல்லா பேருக்கும் போய் ரீச் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி முர்மர்னு ஒரு படம் வந்திருக்கு, அது வந்து போய் பார்க்கணும்னு சொல்லி எல்லா பேருக்கும் ரீச் ஆகிருக்கும். அந்த படம் டைட்டில் எல்லா பேருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ என்ன தான் பெய்ட் ப்ரொமோஷனாக இருந்தாலும் அந்த படம் டைட்டில் வந்து எல்லா பேருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இன்கேஸ் அந்த வீக் வந்து தேட்டருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக வந்து போவாங்க. அந்த படம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் பண்ண ப்ரொமோஷனை பெய்ட் ப்ரொமோஷன் போட்டிருந்தாலே இது வந்து நடந்திருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் பெய்டு ப்ரொமோஷன் போடாமல், நான் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒண்டி சொல்ல, காசு கொடுத்து பெய்ட் ப்ரொமோஷன் போடாதீங்கன்னு சொன்ன ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தான் சொல்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் பெய்டு ப்ரொமோஷன் போடாததுனால இது பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பேக் ஃபயர் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஒரு பேக் ஃபயர் ஆச்சு, அதேமாதிரி அந்த படத்துக்கும் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆச்சு. பட் இருந்தாலும் போயிட்டுருக்காங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் அதெல்லாம் ஒரு மொக்க படம், ஒரு பீரியடாகவே வந்து இந்த படம் வந்து நடிச்சுட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ செகண்ட் வீக்கில் வந்து இப்போ ஸ்வீட் ஆட்டம் பெருசு ரிலீஸ் ஆகுது. அதோட அனலைஸ் வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் வரும், இன்னும் 2 நாளில் வந்துடும். ஓகேவா? அது வந்து எப்படி அது வந்தால் இது ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்கணும். பெய்டு ப்ரொமோஷன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பேக் ஃபயர் ஆகிருக்காதுன்றது என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.